இந்த வீடியோவில் நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச்சை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்க்ரீஸுன்றது ஒரு ஸ்டிச்சில் நம்ம 2 ஸ்டிச்சஸ் போடுவோம், அதுதான் வந்து இன்க்ரீஸ். ஸ்டிச்சஸை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போடுவோம். அப்போ ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சஸ் வரும். இதுதான் வந்து இன்க்ரீஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடணுன்றதை நான் காமிக்கிறேன். ஒரு ஸ்டிச்சில் இப்போ நம்ம 2 ஸ்டிச்சஸ் போடுறோம் பாருங்கள். அதுலேயே நம்ம செகண்ட் ஸ்டிச்சையும் ஆட் பண்ணிட்டோம். 2 ஸ்டிச்சுமே தனித்தனியாக தான் போட்டிருக்கோம் பாருங்களா. அந்த ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம 2 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இதுதான் வந்து இன்க்ரீஸ். இது மோஸ்ட் ஆஃப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஷேப்ஸை வந்து எக்ஸ்பெண்டாக வேணும்னு நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம நிறைய இதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த சர்க்கிளை ஃப்ளாட் பண்ணுறதுக்காக, இந்த ஹேட்டை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வேணும் அதுக்காக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸை வந்து காமனாக சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸை வந்து எந்தெந்த இடத்துல பண்ணணுன்றது தெரியாமல் தப்பு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ராங் ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் போட்டுருவாங்க. ஸ்டிச்சோட கவுண்ட்டை வந்து கவுண்ட் பண்ணாமல் இன்க்ரீஸ் போட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து இதில் பண்ணுற மிஸ்டேக்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 5 செயின்ஸ் வந்து போட்டிருக்கேன். கீழே வந்து 5 செயினில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பாருங்கள் 1 2 3 4 5 செயினில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10 செயின் இருக்கும். இதுதான் வந்து இன்க்ரீஸ். அந்த 5 செயினை நம்ம வந்து 10 செயினாக மாற்றிருக்கோம். இப்போ இன்க்ரீஸுன்றது இதுதான் மீனிங். இப்போ இன்க்ரீஸோட வந்து சார்ட்டை பார்த்துடலாம். இப்போது வி மாதிரி ஒரே செயினில் 2 பிறகு கீழே மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கு பாருங்கள், அதுதான் வந்து இன்க்ரீஸ். வித் டபுள் க்ரோஷே அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் க்ரோஷே தான் இன்க்ரீஸாக போட்டிருக்கோம், அதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா INC, அதுதான் வந்து இன்க்ரீஸ்.